ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மலைநாட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் 11வது தலம் ஸ்ரீ உய்யவந்த பெருமாள் திருக்கோயில், திருவித்துவக்கோடு. அர்ஜுனன் கட்டிய வெற்றித்தலம். பாண்டவர்கள் ஐவரும் தலா ஒரு கோயிலை கட்டினார்கள் என்று பார்த்தோம். அதில் வில்வித்தை வீரன் அர்ஜுனன் தனது கைகளால் பெருமாளை பிரதிஷ்டை செய்த தலம் இதுதான். வாழ்க்கையில குறிக்கோள் சிதறாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அர்ஜுனன் வழிபட்ட இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க. 4 பெருமாள், ஒரு அதிசயம். இந்த கோயிலின் மிகப்பெரிய ஆச்சரியமே இங்கு இருக்கும் 4 பெருமாள் சன்னதிகள் தான். அர்ஜுனன் பிரதிஷ்டை செய்த மூலவர் சிலையோடு சேர்த்து பாண்டவர்கள் ஐவரும் வழிபட்ட 4 விக்கிரகங்கள் இங்கே தனித்தனியாக காட்சி தருகின்றன. ஒரே இடத்துல 4 விதமான பெருமாள் அருளை பெறுவது ஒரு மிராக்கிள். குலசேகர ஆழ்வாரின் உருகும் பாசுரம். சேர நாட்டு மன்னரான குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாளை தாயாக பாவித்து தருதுயரம் தாராயேல் வித்துவக்கோட்டம்மா என்று பாடி உருகிய இடம் இது. உங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கவும் மன அமைதி பெறவும் இந்த கோயில் ஒரு மிகச்சிறந்த தலம். பாவம் போக்கும் பாரத புழா இந்த கோயில் ஆற்றின் கரையில் இருப்பதால் இங்கே நீராடி பெருமாளை தரிசித்தால் தீராத நோய்களும் மனக்கவலைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. தென்னகத்தின் குருவாயூர்னு சொல்லப்படுற அளவுக்கு இங்கே தெய்வீகத்தன்மை அதிகம். அடுத்த பகுதியில் 52வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன் ரெங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.